ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பிகினராக நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் மொபைல் வீடியோ எடிட்டிங் ஆப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிசி சிஸ்டம் இல்லாதவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மொபைலில் இந்த ஆப் தான் அதிகபட்சமாக யூடியூப் வீடியோஸ் மற்றும் ரீல்ஸ் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அது என்ன ஆப் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஷாட் சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்கு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே அவங்களுடைய யூடியூப் வீடியோ இருக்கட்டும், ரீல்ஸ் வீடியோ இருக்கட்டும், எல்லா வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேக் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப்பை எப்படி நம்ம பயன்படுத்துவது, அதாவது அந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய இது போல புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்ஷாட் அப்படின்ற இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப் வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு, யூடியூப் விளாக் பண்றதுக்கு, விளாக் பண்றவங்க எடிட் பண்றதுக்கு எல்லாம் நிறைய பர்பஸ்க்காக இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இந்த ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன் இன்ஷாட் அப்படின்ற இந்த ஆப்பை. நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஓகே, இப்போ இன்ஷாட் அப்படின்ற இந்த ஆப் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இன்ஷாட் ஆப் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. இதுல வந்து பாருங்க வீடியோ, போட்டோ, காலேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணணும்னா வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். போட்டோ எடிட் பண்ணோம் அப்படின்னா போட்டோ, அதுக்கப்புறம் காலேஜா போட்டோஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால இதுல வந்து பாருங்க வீடியோ சொல்லிட்டு இருக்கு. வீடியோ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ டேரெக்டாக உங்களுடைய ஆல்பம் வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எத்தனை கிளிப்பாக வச்சிருக்கீங்களோ அத்தனை கிளிப்பாக வந்து நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளிப்பாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது செலக்ட் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு கிளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 கிளிப் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இது ஓகே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து வீடியோவும் இருக்கும், ஃபோட்டோவும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எது எது எடிட் பண்ணுமோ அது எல்லாமே நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதில் கீழே பாட்டமில் ஓகே இருக்கு. ஓகே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஓகே வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்போட வாட்டர் மார்க் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆப்போட வாட்டர் மார்க் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இன்ஷாட் சொல்லிட்டு இருப்பாங்க. அது பக்கத்துல கேன்சல் ஐகான் இருக்கு கீழ பாட்டம்ல. அந்த கேன்சல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல ஃப்ரீ ரிமூவ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இப்போ ஃப்ரீ ரிமூவ் நீங்க கிளிக் பண்ணும்போது அதுல ஒரு ஆட் வந்து வரும். விளம்பரம் வந்து வரும். அந்த விளம்பரம் நீங்க முழுசா பார்த்து முடிச்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ வந்து நான் ஃப்ரீ ரிமூவ் தான் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது போல நீங்க வந்து அந்த விளம்பரம் முழுசா பார்த்து முடிச்சிட்ட பிறகு வாட்டர் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிமூவ் வந்து ஆயிடும். கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாட்டர் மார்க் வந்து இல்ல. ஓகே, இப்போ நம்ம இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க இதுல ஃபர்ஸ்டா பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ண போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான எந்த கேட்டகரிக்கு வீடியோ வந்து நீங்க ரெடி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்காக நீங்க வீடியோ மேக் பண்ணுவீங்க. ஃபேஸ்புக்காக வீடியோ மேக் பண்ணுவீங்க, யூடியூப்காக வீடியோ மேக் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேஷியோ இருக்கும், ஒரு ஒரு சைஸ் இருக்கும். அது என்ன சைஸ்ல வீடியோ நீங்க ரெடி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை தான் நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுடைய சைஸ் செலக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து அதுக்கான சைசஸ் எல்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க எதுக்கான வீடியோவை நீங்க வந்து ரெடி பண்ண போறீங்களோ அந்த சைஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் யூடியூப் சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த யூடியூப் சைஸ் செலக்ட் பண்ணிட்டேன் 16:9. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாமே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஆட் பண்ண அந்த கிளிப்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கிளிப்ஸை நீங்க இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல பிளஸ் இருக்கு பாருங்க. இந்த பிளஸை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா இதுல வீடியோ போட்டோன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி இப்போ நீங்க உங்களுடைய கேலரியில இருந்து நீங்க வேற போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், நீங்க எக்ஸ்ட்ராவா அந்த கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கேன்வாஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து முடிச்சாச்சு. இந்த கேன்வாஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கான அந்த வீடியோக்கான சைஸ் வந்து செலக்ட் பண்றதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் ஆடியோ. ஓகே, இப்போ நான் ஆடியோ வந்து செலக்ட் பண்றேன். ரெண்டாவது ஆப்ஷன் ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க
ஆடியோலே 4 விதமா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மியூசிக் ஆட் பண்றதுக்காக, அதுக்கப்புறம் வந்து பாருங்க எஃபெக்ட்ஸ், அந்த ஆடியோக்கான எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்டு, நீங்க வந்து உங்களுடைய ஓன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஐ ஸ்பீச், இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்து வந்துருச்சு. இது வந்து ஏஐ ஸ்பீச் அப்படின்றது இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ அப்டேட். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து வார்த்தையா ஸ்பீச் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மியூசிக் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். மியூசிக் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு சில மியூசிக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க மை மியூசிக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மை மியூசிக் கிளிக் பண்ணிட்டு இது போல பாப்பப் வந்துச்சுன்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இது எல்லாமே நீங்க உங்களுடைய ஃபோல்டர்ல வச்சிருக்கக்கூடிய மியூசிக், உங்களுடைய ஓன் மியூசிக் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம், அல்லது எங்கன்னா நீங்க ஷேர் பண்ணி ஏற்றிருக்கலாம். அந்த மியூசிக்ஸ், அந்த சாங்ஸ் எல்லாமே இது வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய, நீங்க எடிட் பண்ணக்கூடிய வீடியோக்கு எதனா மியூசிக் சாங்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ நீங்க வந்து அந்த மியூசிக்கோ இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், அதை கிளிக் பண்ணி யூஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு வந்து இந்த கிளிப்புக்கு, இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணியாச்சு, ஒரு சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம மியூசிக்கு அப்புறம் எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இதுலயே வந்து பாப்புலர், டிரான்சாக்ஷன், கேமு, பெல்ஸ், டெய்லி, வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு, இதுல வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வீடியோ நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னா அந்த சைட்ல சின்ன சின்ன சவுண்டு கொடுக்கறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து நீங்க இதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ எஃபெக்ட்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரெக்கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, ரெக்கார்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பர்மிஷன் அளவு கொடுத்துக்குவோம். அளவு கொடுத்துட்ட பிறகு ஓகே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இதுல வந்து நடுவில் பாருங்க ரெட்டா இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 செகண்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க பேசும்போது உங்களுடைய ஓன் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த வீடியோக்கு வந்து நீங்க வாய்ஸ் கொடுத்து நீங்க அழகா அந்த வீடியோவை எடிட் வந்து பண்ணிடலாம். இதுக்கு உங்களுடைய ஓன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் ஏஐ ஸ்பீச்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏஐ ஸ்பீச் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, ஏஐ ஸ்பீச் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இந்த ஏஐ ஸ்பீச் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா மேல வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அது கமெண்ட் பாக்ஸ். ஓகே, இதுல வந்து நீங்க என்ன பேசணுமோ, ஏஐ மூலமா நீங்க என்ன பேசுற மாதிரி நீங்க உருவாக்கணுமோ அதை நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஹாய், ஹலோ சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்றேன். டைப் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க இதுல ஒரு சில ஏஐஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஏஐ பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க ஜென்னா இருக்கட்டும், மேலா இருக்கட்டும், ஃபீமேலா இருக்கட்டும், நீங்க எதுனா ஒன்று நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று செலக்ட் பண்றேன். நீங்க ஒன்று கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சு காமிக்கும். அது உங்களுக்கு ஓகேவா இருந்தா இதுல சைன் இன் டு ஸ்டார்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய வீடியோக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க எக்ஸாம்பிளுக்காக சைன் இன் டு ஸ்டார்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க உங்களுடைய ஐடிஸ் எல்லாமே ஆட் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு அவர் கேட்கக்கூடிய ஐடிஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணி இது போல அந்த ஏஐ மூலமா நீங்க வந்து உங்களுக்கான அந்த ஸ்பீச் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கோங்க உங்களுடைய வீடியோக்கு. ஓகே, நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ ஏஐ ஸ்பீச் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மியூசிக் கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு சாங்கை வந்து இந்த வீடியோக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த சாங், அந்த கிளிப்பை எப்படி எடிட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இந்த சாங் கிளிக் மேல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் மேல வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இதுலயே வந்து எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எடிட் வந்து கிளிக் பண்ணலாம். எடிட்டை கிளிக் பண்ணும்போது இந்த கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபேட் இன் ஃபேட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபேட் இன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சாங் இருக்கு அப்படின்னா அந்த சாங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது ஃபேட் இன் அப்படின்றது ஸ்டார்டிங்ல சவுண்ட் கம்மியாகி அதிகமாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் இன் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபேட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேட் அவுட் அப்படின்றது இப்போ கடைசியா சாங் முடியுது இல்ல, அந்த சாங் முடிகிற பட்சத்துல சவுண்ட் கம்மியாகி முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் அவுட் அப்படின்றது. இதுல வந்து பாருங்க இதுல ஃபேட் இன் இதை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எத்தனை செகண்ட்ல ஃபேட் இன், எத்தனை செகண்ட் வரைக்கும் சவுண்ட் கம்மியாகி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபேட் அவுட் அப்படின்றது இதை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும். இதுல வந்து பாருங்க அந்த சவுண்ட் எந்த அளவுக்கு குறையும் அப்படின்றது, இது ஏறுது குறையுது. இது போல வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க எடிட்டுக்கு அப்புறம் வால்யூம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். வால்யூம் அப்படின்றது அந்த மியூசிக்கோட சவுண்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், மியூட் பண்ணலாம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், கம்மி கூட பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாருங்க ஃபர்ஸ்டா இந்த சவுண்ட் ஐக்கான் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அதுக்கான சவுண்ட் மொத்தமும் கம்மியாகி மியூட் ஆகிடும். இப்போ வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு வேணா 200 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து அந்த நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சாங்கான அந்த மியூசிக்கான சவுண்டை இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், மியூட் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நமக்கு இதுல
ஸ்பிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பிட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்பிட் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சாங்கை வந்து நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க, முழுசா வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. இப்போ இதுல வந்து எனக்கு பாதி சாங் வந்து தேவையில்ல, நடுவுல மட்டும் தேவையில்ல, அதை மட்டும் நான் கட் பண்ணி தூக்கணும், எனக்கு வந்து பின்னாடி பேக்ல மட்டும் தேவையில்ல, அதை வந்து கட் பண்ணி தூக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு சாங் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் கட் பண்ணுமோ, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற இடத்துல வந்து நீங்க ஸ்பிட் கொடுத்து கட் பண்ணிருங்க. ஓகே, நான் ஸ்பிட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் எந்த இடத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டாமோ கடைசியா அந்த இடத்துல வந்து நீங்க மறுபடியும் ஸ்பிட் கொடுத்து கட் பண்ணிருங்க. இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ எனக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆடியோ வந்துட்டு எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதுல டெலிட் இருக்கு, டெலிட் வந்து கொடுத்துலாம். டெலிட் கொடுக்கும்போது இப்போ அதுல இருந்து இது வரைக்கும் உள்ள லிரிக்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். மீதி லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்க லிரிக்ஸ் வேணாம், இந்த சாங் வந்து வேண்டாம் அப்படின்னா இந்த கிளிக் மேல கிளிக் பண்ணி இதையும் டெலிட் வந்து நீங்க பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல நீங்க வந்து எந்த இடத்துல வேணாமோ நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம், அந்த கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, ஸ்பிட்டுக்கு அப்புறம் டெலிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். டெலிட் அப்படின்றது இந்த சாங்கை நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கை டெலிட் பண்றதுக்காக, ரிமூவ் பண்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெலிட் வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ நான் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் வந்து ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து மறுபடியும் திரும்ப வர வச்சிடுறேன். ஓகே, இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பேக்கில் வர்றதுக்காகவும் ஃப்ரண்ட்டில் வர்றதுக்காகவும் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் டெலிட் பண்ணேன். இப்போ நான் டெலிட் பண்ண திரும்ப வைக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆரோ போகுது பாருங்க, அதை கிளிக் பண்ணும்போது அது வந்து திரும்ப வந்துடும். மறுபடியும் பழைய எடிட்டிங்காக போனோம் அப்படின்னா அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ கிளிக் பண்ணும்போது பழைய எடிட்டிங் போயிடும், அதாவது டெலிட் பண்ணோம்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகே, இது போல நீங்கள் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம டெலிட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. டெலிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆடியோ இருக்கு, என்ன ஸ்பீட்ல வந்து அந்த ஆடியோ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வந்து நான் கிளிக் பண்றேன். ஸ்பீடை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலாவே 1ல தான் இருக்கும். நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த சவுண்ட் அந்த வேகமா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மூவ் ஆகும். நீங்க இதுவே அந்த ஆடியோவை ஸ்லோ பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இது போல கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல அந்த ஸ்பீடை நீங்க வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸ்பீடுக்கு அப்புறம் EQன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியோவோட அந்த பேஸு, ட்ரபிள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றதுக்காக உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இது எல்லாமே நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோல எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் அது போல எடிட் பண்ணுமோ நீங்க வந்து அந்த ஸ்பிட் யூஸ் பண்ணி நீங்க கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பீட்டு, உங்களுக்கு பீட் எந்த இடத்துல வேணுமோ நீங்க வந்து பீட் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க வந்து பீட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் எஃபெக்ட். ஓகே, இப்போ இதுலயே வந்து பாருங்க, அந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ஸ் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். இதுலயே அந்த வாய்ஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும். இதுலயே கொடுத்துருக்காங்க என்னென்ன வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த எந்தெந்த வாய்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்க வந்து இடையில அந்த கிளிப்ல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ கிளிப்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நீங்க முக்கியமா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நீங்க வந்து ஒரு வீடியோ கிளிப்ல நீங்க பேசின ஒரு ஆடியோவையே நீங்க வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது இப்போ நீங்க பேசின ஆடியோவுக்கு பேக்ரவுண்ட்ல எதனா ஒரு நாய்ஸ் வருது, யாரோ பேசுறாங்க, ஏதோ கத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல இதுல நாய்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த நாய்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நாய்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த நாய்ஸ் அப்படின்றத நீங்க வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் வந்து நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நாய்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நாய்ஸ் அப்படின்றது இப்போ ஆன்ல இருக்கு. இப்போ வந்து இந்த நாய்ஸ் ஆஃப்ல இருக்கும்போது தான் அது வந்து ஆன்ல இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணி இது ஆன்ல காமிச்சது அப்படின்னா அது வந்து ஆஃப்ல தான் இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஆன்னா ஆன் பண்ண சொல்லுதுன்னு அர்த்தம். இப்போ இதுல ஆஃப்ல காமிச்சது அப்படின்னா அது ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய காப்பி கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல ஒரு மியூசிக் லேயர் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம், ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிருக்கோம். அதே சாங் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மேலேயும் வர வச்சுக்கலாம். இப்போ காப்பி கிளிக் பண்ணும்போது அதே லேயர் வந்து பாத்தீங்கன்னா மேலேயும் வந்துடும். இது தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நீங்க வந்து இந்த சாங்கை ப்ளே பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டபுளா கேட்கும். இது போல நீங்க வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க டூப்ளிகேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டூப்ளிகேட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த சாங் லென்த்தா இருக்கு, அதனால அந்த டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவைலபிளா இல்ல. இந்த சாங்கை வந்து நான் ஸ்பிட் பண்ணி கட் பண்ணி அந்த லாஸ்ட்ல இருக்கிறது நான் டெலிட் வந்து பண்ணிடுறேன். இது வந்து ஸ்பிட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்டா இருக்கிறது நான் டெலிட் வந்து கொடுத்துறேன். இது மீதி எல்லாமே ஸ்பேஸ் இருக்கு எனக்கு. ஓகே, இப்போ மீதி இடம் இருக்கு. இப்போ வந்து பாருங்க, இந்த கிளிக் பண்றேன். இப்போ டூப்ளிகேட் அப்படின்றது அவைலபிளா வந்துடும். பேக்ல ஸ்பேஸ் இருக்கு, அதனால அவைலபிளா வந்துருச்சு.
ஓகே, இப்போ இதை வந்து நான் டூப்ளிகேட் வந்து கொடுக்குறேன். டூப்ளிகேட் கொடுக்கும்போது இப்போ வந்து பாருங்க, இந்த சாங்கு மறுபடியும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ ஒரு கிளிப் வந்து முடியுது அப்படின்னா, அந்த கிளிப்பை நீங்க பின்னாடி லாஸ்டா அந்த வீடியோ முழுக்க முழுக்க அதே சாங்கை திரும்ப திரும்ப போடணும் அப்படின்னா, நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த மியூசிக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இப்போ நம்ம மியூசிக்கை ஆடியோவை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டிக்கர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல ஸ்டிக்கர்ஸ்லேயே வந்து பாருங்க நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கரு, டெக்ஸ்ட், கேப்ஷன்ஸ், ஏஐ ஸ்பீச், டீடைல்ஸ், டியூடில்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்டிக்கர் வந்து நான் கிளிக் பண்றேன். நான் ஸ்டிக்கர் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, இதுல நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஜிஐஎஃப் ஃபார்மேட்ல, ஜிஐஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலயே ஜிஐஎஃப் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். இதுல ஜிஐஎஃப்லயே வந்து உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் ஜிஐஎஃப் ஃபார்மேட்ல எது வேணுமோ நீங்க வந்து இதுல சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கானது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நீங்க வந்து அதை ஈஸியா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ லோடிங் சொல்லிட்டு இருக்கு, இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இது வந்து வீடியோல ஆட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்க அந்த இடத்துல நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இது வந்து ஒரு லேயரா இருக்கும். இப்போ இது வந்து இந்த லோடிங் அப்படின்றது உங்க வீடியோல எதுல இருந்து எது வரைக்கும் வரணுமோ நீங்க வந்து அது போல இந்த கிளிப்பை நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது போல நீங்க வந்து இந்த கிளிக் மேல கிளிக் பண்ணிட்டு மேல வந்து அந்த லோடிங்ன்றது எந்த இடத்துல வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கோங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ ஜிஐஎஃப்லும் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கரும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது போல ஸ்டிக்கர்ஸும் இருக்கு. நீங்க வந்து யூடியூப் வீடியோ மேக் பண்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனா இருக்கட்டும், லைக் பட்டனா இருக்கட்டும், ஃபாலோ பட்டனா இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிடைக்கும். நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு எது தேவையோ சர்ச் பண்ணும்போது அது வந்து வரும். நீங்க ஈஸியா வந்து உங்களுடைய வீடியோல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காகலாம் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக்ஸ்ட் அப்படின்றது இப்போ வந்து ரீசெண்டா வந்து இது அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஜிஐஎஃப் ஸ்டிக்கர் இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன விதமான அந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து நீங்க சர்ச் பண்ணும்போது இதுல வந்து கிடைக்கும். நீங்க ஈஸியா உங்களுடைய வீடியோல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது அழகா வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அது போல எது வேணுமோ நீங்க சர்ச் பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஓகே, இது போல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈமோஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஈமோஜில வந்து பாத்தீங்கன்னா ஈமோஜி இப்போ இந்த ஆப்ஷன் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க, புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல உங்களுக்கு எந்த ஈமோஜி வேணுமோ அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஈமோஜி வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிடும். இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயரா வந்திருக்கும். உங்களுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் வேணுமோ நீங்க தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது போல எந்த இடத்துல இருந்து எந்த இடத்து வரைக்கும் வேணுமோ நீங்க வந்து அழகா செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய வீடியோல வந்து ஆட் ஆயிடும். அதுன்னு தெரியும். இப்போ எனக்கு வந்து அந்த வீடியோல வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இது போல வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்க ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம ஸ்டிக்கரை வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிக்கர்ல இந்த ஸ்டிக்கரை ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து பாருங்க. டெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க டெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். ஹாய், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க, இதுல எடிட் பண்றதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலயே கலர்ஸ், அந்த அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்றதுக்காக கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்டோட கலரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டோட கலர் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்டர் என்ன கலர் வேணுமோ, அதாவது சுத்தி அந்த வர்றது, அந்த டெக்ஸ்டை சுத்தி வர்றது பார்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அது எந்த கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இதை இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பாருங்க பார்டர் அந்த இன்க்ரீஸ் ஆகுது, பெருசாகுது பார்த்தீங்கன்னா. இது போல 100 வரைக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேடோ எது வேணுமோ, என்ன கலர் ஷேடோ வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். அந்த ஷேடோ அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே கீழே. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒப்பாசிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அழகா செட் பண்ணிக்கலாம். இது போல நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோ கொடுத்துருக்காங்க. க்ளோ வந்து நீங்க அழகா செட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது போல உங்களுடைய டெக்ஸ்ட் கலரை அந்த அந்த லிரிக்கை நீங்க மேக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய லிரிக் வந்து அழகா நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்றீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ரீல்ஸ் மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல எதனா டெக்ஸ்ட் வந்து லைனா 1 பை 1 வரணும், அழகா வந்து வரணும் அப்படின்னா இது போல நீங்க வந்து க்ளோ, இது ஷேடோ, பார்டர் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, லேபிள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லேபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ வந்து பாருங்க, லேபிளை செலக்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுது. இது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா அந்த லேபிளை வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வேண்டாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒப்பாசிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டோட அந்த
பிரைட்னஸ் குறிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ 100ல் இருக்கிறதுனால இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இதை வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து தெரியல. உங்களுக்கு டிம்மாக தெரியணும், லைட்டாக தெரிஞ்சால் போதும், அதை விட்டு நான் கொண்டு போய்ட்டு என் வீடியோவில் சைடில் வைக்கிறேன், என்னுடைய சேனல் நேம் போடுறேன், இது போல் எனக்கு கொஞ்சமாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது போல் அந்த ஒப்பாசிட்டியில் கம்மி பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் அழகாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காக வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட கலரை வந்து பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட்ஸ் நிறைய இருக்கும். நமக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக பக்கத்தில் வந்து பாருங்க, அந்த கலருக்கு பக்கத்தில் AA கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான ஒரு சில ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன ஃபாண்ட் வேணுமோ, எந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து செட் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக அதில் ஆட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ அலைன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3வது ஆப்ஷனா இதில் வந்து பாருங்க, அலைன் பண்ணுற ஆப்ஷன் 3 கோடு. இதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இதில் டிடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜூம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜூம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, லைன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைன் ஸ்பேஸ் கீழே வந்து லெட்டர் ஸ்பேஸ். ஓகே, இந்த லைன் ஸ்பேஸ் அப்படின்றது இப்போ எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஒரே லைன் தான் இருக்கு. இப்போ கீழே ஒன் பை ஒன்னா நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து ஸ்பேஸ் விடலாம். இப்போ ஒரு லைன்ன்றதுனால என்னால் ஸ்பேஸ் விட முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் கீழே ஒரு லைன் வந்து நான் டெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லைன் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ ரெண்டாவதா இதில் 3 கோடு போட்டு கீழே ஒரு அம்புக்குறி வந்து பாருங்க. இப்போ ரெண்டாவதா இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ அந்த லைன் ஸ்பேஸ் வந்து தள்ளி போகுது. இது போல எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம், அழகாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. ஓகே, இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, லெட்டர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லைனாக டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த லெட்டருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கேப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த லெட்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேப் வருதுன்னு சொல்லிட்டு. இது போல அந்த லெட்டர் ஸ்பேஸ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து எவ்வளோ கேப் வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு அப்படின்னா இது போல நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வைக்கலாம் அந்த டெக்ஸ்ட், அந்த லெட்டர்ஸை. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழவே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் அதுக்கப்புறம் கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார் லைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்டா வந்து பாருங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து டெக்ஸ்ட் வந்து 1 பை 1 நீங்க வந்து டைப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். லெஃப்ட், ரைட்டு, சென்டர்னு சொல்லிட்டு நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, ஒவ்வொரு கிளிக்கா பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல மூவ் ஆகுது. இது போல கீழே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸை உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக அந்த 3 பார் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. போல்ட் ஆகிறது, இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இத்தாலிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சாஞ்சு வர்றது. அதுக்கப்புறம் அண்டர்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அண்டர்லைன் கிளிக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரும். நீங்கள் வந்து உங்களுடைய லெட்டர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, 3வது ஏபிசி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லெட்டர் இப்படி வளைஞ்சு வர்றது. அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ இப்படி வந்து வளைச்சு நீங்கள் வந்து அழகாக வந்து உங்களுடைய வீடியோக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு தேவையில்லை, நமக்கு நார்மலாகவே வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லைன் ஸ்பேஸ் வந்து பார்த்தாச்சு. அதாவது டெக்ஸ்ட்டுக்கு அலைன் பண்றது எப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல 4வதா உங்களுக்கு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அனிமேஷன் பண்றது. இப்போ வந்து ஒரு லிரிக்கை வந்து நீங்க டைப் பண்ணிக்கிங்க, ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிங்க அப்படின்னா அது வந்து அந்த வீடியோல எப்படிலாம் அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணக்கூடிய விஷயம் தான் அனிமேஷன் அப்படின்றது. இதுலயே வந்து பாருங்க, நமக்கு 3 இதுல இருக்கு, இன்னு, அவுட்டு, லூப்பு. இப்போ இன் அப்படின்றது அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி வரணும்னு சொல்லிட்டு குறிக்கிறது. அவுட் அப்படின்றது அந்த டெக்ஸ்ட்டை வந்து கடைசியாக முடியும் போது எப்படி போயிட்டு முடியணும் அப்படின்றது அவுட் அப்படின்றது. லூப் அப்படின்னா இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்றது லூப் அப்படின்றது. ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ல இருக்கு. இன்ல அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் வந்து ஸ்டார்டிங்ல வர்றது பார்த்தீங்கன்னா தெரியும். இன்லேயே வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது போல வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து நிறைய வந்து இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க ஒவ்வொன்றா வச்சு உங்களுடைய வீடியோக்கு நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்ல நம்ம செட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவுட் நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ அவுட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு அந்த டெக்ஸ்ட் வந்து முடியிறது. ஓகே, இப்போ வந்து நான் அவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, அவுட்ல ஒன்று நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லூப் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இன்ல செலக்ட் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும் அந்த எஃபெக்ட் ஆட் ஆகும், கடைசி வரைக்கும் வராது. ஸ்டார்டிங்ல ஆட் பண்றதுக்கும் அவுட் அப்படின்னா கடைசியில முடியறதுக்கும் செட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது. இப்போ லூப் அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் அப்படியே தான் இருக்கும். அந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு அனிமேஷன் ஆகிற பாருங்க, இதே போல தான் வந்து கடைசி வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும். இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய
இது போல் பிளிங்க் ஆகி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து இதோட டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நேரம் வந்து அது போல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து லூப் அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு தேவைப்படும் போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து லூப் வந்து தேவையில்லை. ஓகே, இப்போ நீங்கள் இது போல் நீங்கள் இன்னாக இருக்கட்டும், அவுட்டாக இருக்கட்டும், லூப்பாக இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லேயர் வந்து இதில் ஆட் ஆகிடும். இப்போ இந்த லேயரை வந்து உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டாக நீங்கள் பேசினாலும் சரி, பாடினாலும் சரி, உங்களுக்கு ஒரு லிரிக் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அதை நீங்கள் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எக்ஸாம்பிளுக்காக இதை வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது வந்து பாருங்க, நான் செட் பண்ணது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இன்னு கொடுத்தேன், அது வந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக எண்டில் வந்து பாருங்க அவுட், அது வந்து எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கான டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டிக்கர் அண்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கேப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். கேப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ கேப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கேப்ஷன்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல கிளிப்பை வந்து ஒரு வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் நீங்கள் வந்து எதனா பேசுவீங்க. அதை வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வைக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன் அப்படின்றது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அழகாக செட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் கேப்ஷனுக்கு அப்புறம் வந்து பாருங்க ஏஐ ஸ்பீச்னு சொல்லிட்டு இருக்கு. ஏஐ ஸ்பீச் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இந்த ஏஐ ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன். நீங்க எதனா ஒரு டெக்ஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இப்போ டெக்ஸ்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அந்த ஏஐ எதுவோ நீங்க அதை சூஸ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே படிச்சு காமிக்கும். அதை வந்து அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அந்த வாய்ஸா. ஓகே, இதில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டீடைல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வீடியோ, யூடியூப் வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்க அல்லது ரீல்ஸ் வீடியோவை நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த டீடைல்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த டீடைல் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இந்த டீடைலை இது வந்து எல்லாமே பிளர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு உங்களுடைய வீடியோவில் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் பிளர் பண்ணுமோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பிளர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இதில் பிளர் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ எவ்வளோ ஒப்பாசிட்டி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி எவ்வளோ, எந்த அளவுக்கு பிளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த வடிவத்தில் உங்களுக்கு வந்து பிளர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் செலக்ட் பண்ணிட்ட பிறகு உங்கள் வீடியோவில் எந்த இடத்துல பிளர் ஆக்கணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ இது வந்து இப்படி வந்து பிளர் ஆகும். இப்போ தேவையான மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிளர் ஆக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என் ஃபேஸை மட்டும் பிளர் ஆக்குறேன். இப்போ இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி பிளர் ஆக்கிட்டேன். இப்போ இது வந்து ஒரு லேயரா இருக்கு. இப்போ இதை வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய வீடியோல பிளர் பண்ணுமோ அதை வந்து இது போல ட்ராக் பண்ணி கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து பிளர் ஆயிடும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல பிளர் பண்றதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளர் வந்து இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து பிளர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க கடைசியா மேக்னிஃபயர் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இந்த மேக்னிஃபயர் அப்படின்றது உங்க ஃபேஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஜூம் பண்ணி காமிக்கும். அதாவது நீங்க ஒரு சில இதெல்லாம் பார்ப்பீங்க. அழகா அவங்களுடைய ஃபேஸை மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல ஜூம் பண்ணி காமிக்கும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ அந்த வீடியோவில் என்னுடைய ஃபேஸ் மட்டும் அந்த ரவுண்டில் வந்து அழகா ஜூம் பண்ணி காமிக்குது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலே நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பிளர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகே, இது போல் நீங்கள் வந்து அழகா பிளர் பண்ணி உங்களுடைய வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அழகாக பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டீட்டெயில் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் டியூட்டெயில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கடைசியாக ஒரு ஆப்ஷன். இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து அந்த வீடியோவில் எதனா நம்ம கையால் வரையணும், நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு இடத்த ஷேடோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இதில் உங்களுக்கு எந்த விதமான ஆர்வமாக இருக்கட்டும், எந்த இது தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ஒப்பாசிட்டி அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி எழுதுறதா இருக்கட்டும், வரையதா இருக்கட்டும், நீங்கள் ஷேடோ பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் லெஃப்ட் சைடில் ஒரு ஆரோ இருக்குது, இந்த குறி இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணும்போது அது வந்து பழைய நிலைமையை வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிம்மாக காமிக்குது, அதாவது அவைலபிளாக வராமல் காமிக்குது. இப்போ இது அவைலபிளாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இதில் ஆட் பண்ணி வச்சிருக்க ஸ்டிக்கர் லேயராக இருக்கட்டும், டெக்ஸ்ட் லேயராக இருக்கட்டும், கேப்ஷனாக இருக்கட்டும், ஏஐ ஸ்பீச்சாக இருக்கட்டும், டீட்டெயிலாக இருக்கட்டும், டியூட்டெயிலாக இருக்கட்டும், இதை வந்து நீங்கள் ஒரு லேயரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த லேயரை வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் லேயர் அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம்.
இதுவே நீங்கள் வேற எதனா ஸ்டிக்கராக இருக்கட்டும், அது கேப்ஷனாக இருக்கட்டும், ஏஐ ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதெல்லாம் எடிட் பண்ணோம் அப்படின்னா அது போல் எடிட்டை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பிட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு கிளிப்பை கட் பண்ணி நம்ம வேணா வச்சுக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதுக்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெலிட் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆட் ஸ்பீச், இந்த ஆட் ஸ்பீச்சை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஏஐ ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அதாவது ஏஐ ஸ்பீச்சாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஸ்பீச் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த ஏஐ ஹேட் ஸ்பீச் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏஐ வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசும். அதே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருக்க வார்த்தையே பேசும் அழகா. ஓகே, இதை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக்கிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கருக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு ஸ்டிக்கரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எமோஜியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணி எந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் வேணுமோ நான் வந்து ட்ராக் வந்து பண்ணி விட்டுக்கிறேன். இது போல வந்து நான் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் ட்ராக் வந்து பண்ணி விட்டேன். ட்ராக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக இப்போ என் ஃபேஸை மறைக்கணுமா, இப்போ நான் எந்த இடத்துல மூவ் பண்ணி நடந்து போயிட்டே வீடியோ எடுத்தாலும் நான் போகும்போது அப்படியே அழகாக ட்ராக் ஆகி போகும். அந்த ஸ்டிக்கரும் அந்த அந்த ஸ்டிக்கர் எமோஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகி போகும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ராக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராக்கிங் வந்து கிளிக் பண்ணுற பாருங்க. ட்ராக்கிங் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இதில் வந்து எப்படி ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபேஸை ட்ராக் பண்ணணுமா அல்லது மேலே வந்து உங்களுக்கு அது போல அந்த ஸ்டிக்கரை காமிக்கணுமோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டாப் ட்ராக்கிங் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இது போல அந்த ப்ராசஸிங் வந்து ஆகும். அந்த ப்ராசஸிங் முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க, அழகா வந்து நீங்க எந்த இடத்துல மூவ் ஆனாலும் அந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து அது அப்படியே வந்து செட் ஆகி மூவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணும்போது வந்து பாருங்க, நீங்க எந்த இடத்துல தலையை அசைச்சாலும் சரி, நீங்க நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, அது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நகரும் நகரும்போது கரெக்டாக அந்த மூஞ்ச மட்டும் கவர் பண்ணியிருக்கு. அதுக்கு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க தேவையான மாதிரி ஜூம் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஓகே, இதில் அதுக்கப்புறம் காப்பி டூப்ளிகேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து லாஸ்ட்டாக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. இஎஸ்இ சொல்லிட்டு. ஓகே, இப்போ கடைசியாக வந்து பாருங்க, உங்களுக்கு ஈஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இதில் ஸ்டிக்கர், டெக்ஸ்ட், கேப்ஷன், ஏஐ ஸ்பீச், டீடைல், டூடியல் சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, நான் ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்க, டெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டும் சேம் அதே தான். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணாலும் அதே சேம் தான். இப்போ டெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எஃபெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இடையில எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு ரீல் வீடியோ, இன்ஸ்டாகிராமுக்காக ரீல் வீடியோ மேக் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்காக ரீல் வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அழகாக அந்த ரீல்ஸ் வீடியோக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படின்ற இடத்துக்குள்ள அந்த ஆப்ஷனுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, எஃபெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து பாருங்க, எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஐ எஃபெக்ட், ஃபில்டர், அட்ஜஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இதுலேயே நிறைய கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கு. கிளிட்ச், வைப்ரேட்டு, ஷேக்கு, ஃபேடு, பிளர்ரு, பீட்ஸு, ஃபிலிம் அப்படி சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க இது போல இந்த எஃபெக்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்க வந்து அழகா வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எஃபெக்ட் ஆட் பண்றதுக்கு ஒரு விதம் வந்து இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ரீல் வீடியோ வந்து இதுல ஆட் பண்ணிருக்கீங்க. ஒரு ரீல் வீடியோ எடிட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து அழகா அது போல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்றேன். இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு லேயரா வந்து ஆட் ஆயிடும். இப்போ எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் மட்டும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகுமோ அது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துல வந்து மட்டும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் அந்த எஃபெக்ட்குள்ளே போயிட்டு நீங்க வேற எஃபெக்ட், இதுலயே நிறைய எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க வேற எஃபெக்ட் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக பிளர்லயே இருக்கு. ஓகே, இப்போ இந்த எஃபெக்ட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்க, எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த எஃபெக்ட் வந்து தேவைப்படுது. எவ்வளவு தூரம் வேணுமோ நீங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ப்ளே பண்றேன் பாருங்க. ப்ளே பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளர் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ வந்து பாருங்க, அழகா பிளர் ஆகி வந்து பாருங்க. இது போல அழகான எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் தான். நீங்க வந்து இதை வந்து ஒவ்வொன்றா நான் ப்ளே பண்ணி காமிச்சா வீடியோ இன்னும் லென்த்தா போயிடும். ஓகே, இப்போ நான் ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். எஃபெக்ட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஏஐ எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ எஃபெக்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஏஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த ஏஐ எஃபெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஷாட்லேயே புதுசாக இப்போ வந்து ஏஐ வந்ததுலேருந்து இந்த ஏஐ எஃபெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஏஐ எஃபெக்ட் அப்படின்ற அந்த ஃபீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து கிடையாது. இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கொடுக்குறேன் பாருங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இதுலேயே வந்து நிறைய கேட்டகரி வந்து இருக்கு ஏஐ எஃபெக்ட்லேயே. ஏஐ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த ஏஐ எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரீல் வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக ஒரு பெஸ்ட்டான ரீல் வீடியோ நல்லா குவாலிட்டியாக நல்லா ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த ஏஐ எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நான் ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி அந்த ஏஐ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டீட்டெயிலாக இதை இன்னும் சொல்ல விரும்பல. போனால் இன்னும் லென்த்தாக போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபில்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபில்டர் வந்து பார்க்கலாம். இந்த ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. அந்த வீடியோ கிளிப்புக்கு அந்த கலர்ஸை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடியோ இருக்குது அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் ஒவ்வொரு கலரை சேஞ்ச் பண்ணுறேன். அந்த வீடியோ கிளிப் வந்து பாருங்கள் கலர் எப்படி மாறுது சொல்லிட்டு இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை இந்த ஃபில்டரில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் வேணும் அப்படின்னா என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஒரிஜினல் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு பாருங்க. இந்த அட்ஜஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இதுலேயே இப்போ ஃபில்டர் அப்படின்றது அந்த டிஃபால்ட்டாக அவங்களா ஒரு கலரை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளாவே ஓனாக கலரை வந்து நம்ம கொடுக்குறது. இப்போ பிரைட்னஸ் உங்கள் வீடியோக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். 15 இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் வார்ம்த் கம்மியாக இருக்குன்னா இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் வீடியோ கிளிப்புக்கு எது உங்களுக்கு குறையாக இருக்கோ அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் குறைக்கிறதா இருக்கட்டும், இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதை வந்து நீங்களாவே ஓனாக பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓனாக உங்களுக்கான கலரை உங்கள் வீடியோ கிளிப்புக்கான கலரை மேக் பண்ணுறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே நிறைய இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விக்னேட்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களை சுற்றி வந்து இருட்டாக காமிக்கும். அதுக்கப்புறம் ஷார்ப்பன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு கலரும் நீங்களாவே செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் உங்களுடைய வீடியோ கிளிப்புக்கு எப்படிலாம் கொடுக்கலாம், எப்படிலாம் கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு. இதை வந்து இது வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஷூட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கிளிப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உங்கள் வீடியோ கிளிப் வந்து நல்லாயிருக்கும். அதாவது உங்கள் வீடியோ வந்து நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபில்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஐபி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பிஐபி அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோ கிளிப்புக்கு மேலே ஒரு லேயர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஐபி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அந்த வீடியோ கிளிப்புக்கு மேலே லேயர் அப்படின்னா ஒரு வீடியோ கிளிப்பாக இருக்கட்டும் அல்லது கிரீன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இது போல விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ கிளிப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு மேலே ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், கிரீன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஐபி அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இது வந்து எப்படி ஒர்க்காக சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பிஐபி அப்படின்ற இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பிஐபி வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க எப்பவும் போல உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது இது வந்து வீடியோ கிளிப்பாக சைடில் வந்து ஆட் ஆகாது, கீழே வந்து ஆட் ஆகாது, அந்த வீடியோக்கு மேலே வந்து ஆட் ஆகும். இதுக்காக தான் அந்த பிஐபி ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதில் பிஐபி அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, பிஐபி வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க இப்போ நான் வந்து இந்த கிரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ அந்த வீடியோக்கு மேலே இது வந்து ஒரு லேயரா வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து இது இந்த கிரீன் ஸ்க்ரீன் இந்த வீடியோ வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் வேணுமோ அது வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வீடியோ லேயருக்கு மேலே. ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து மேலே வந்து ஆட் ஆகும். அது தேவையான இடத்துல நீங்கள் வந்து இது போல் அட்ஜஸ்ட் பண்ணியும் ஜூம் கம்மி பண்ணியும் ஜூம் இன்க்ரீஸ் பண்ணியும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து வைக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு கிரீன் ஸ்க்ரீனாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம், கிரீன் ஸ்க்ரீனை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள் அந்த கிளிப்பை லேயர் மேலே அதாவது பிஐபி மேலே அந்த வீடியோ கிளிப்புக்கு மேலே ஒரு லேயரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லேயரை வந்து இப்போ நம்ம செலக்ட் வந்து பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இதில் எடிட் சொல்லிட்டு இருக்கு, எடிட்டை கிளிக் பண்ணலாம். எடிட்டை கிளிக் பண்ணும்போது இதை வந்து இதுக்கான அந்த பார்டர் கலரை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்புக்கு மேலே வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் அந்த பார்டர் கலரை செட் பண்ணுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேயே வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எடிட் வந்து இதுக்காக யூஸ் ஆகுது.
அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணலாம். இப்போ ட்ரிம் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இத இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துலருந்து எந்த இடம் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து நீங்க ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்பிட். இந்த ஸ்பிட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெலீட் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் சொல்லிட்டு குடுத்துருக்கான். ஃபில்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபில்டர் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எல்லாமே சேம் அதே தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க வால்யூம் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இப்போ இதுல வால்யூம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த வால்யூம் அப்படின்றது இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ கிளிப் வந்து கீழ ஆட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் வால்யூம் வரும். இப்போ நீங்க மேல ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வரும். இப்போ அந்த மேல இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்போட வால்யூமை மட்டும் மியூட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே. இப்போ இந்த வீடியோ மேல இருக்கக்கூடிய அந்த வீடியோ லேயரை நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு வால்யூம் இருக்கு. வால்யூம் கிளிக் பண்ணிட்டு, இதுல மியூட் இருக்கு. மியூட் ஐகான். அந்த சவுண்ட் ஐகான் அதை கிளிக் பண்ணும்போது மியூட் ஆயிடும். 0ல வந்து நின்றோம். இப்போ வந்து பாருங்க அந்த மேல இருக்கக்கூடிய அந்த வீடியோவோட சவுண்ட் மட்டும் மியூட் ஆயிடும். ஓகே. உங்களுக்கு சவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க. வேணாம் அப்படின்னா நீங்க வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க அனிமேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அனிமேஷன் வந்து கிளிக் பண்றேன். அனிமேஷன் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ நீங்க மேல ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோ கிளிப் வந்து எப்படிலாம் வரணும், அந்த இன், அவுட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இன் அனிமேஷன்னா என்ன, அவுட் அனிமேஷன்னா என்ன டெக்ஸ்ட்லயே நான் சொல்லியிருந்தேன். சேம் அதே தான். அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதும், எண்ட்ல முடியறதும். அதுக்கப்புறம் காம்போன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. காம்போ அப்படின்னா இதுல பொதுவா குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சத வந்து பார்த்தீங்கன்னா அழகா செட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல காம்போ அப்படின்றது அவங்களாவே மேக் பண்ணி நெறைய டிசைன்ஸ் அழகா வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த காம்போல எதனா வேணும் அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. லூப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஆ இது அழகா கடைசி வரைக்கும் அந்த வீடியோ கிளிப் வந்து எப்படி எப்படி வந்து அ ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறது தான் வந்து பாத்தீங்கன்னா லூப். அதாவது ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் குடுத்துட்டு இருக்கும். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து லூப் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து லூப் வந்து தேவையில்ல. லூப் வந்து அது வந்து செட் ஆகாது. நார்மலா இன், அவுட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ கிளிப் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு தேவையான மாரி நீங்க வந்து பிராக்டிகலா நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிரும். ஓகே வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அதுல அனிமேஷன பார்த்தாச்சு. கிராப் சொல்லிட்டு குடுத்துருக்கான் பாருங்க. இதுல கிராப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷன் தான். இந்த கிராப் வந்து கிளிக் பண்றேன். கிராப்ப கிளிக் பண்ணும்போது, இப்போ நீங்க மேல வந்து ஒரு வீடியோ லேயரா வந்து ஆட் பண்ணிக்கங்க. அந்த கீழ இருக்கக்கூடிய வீடியோ லேயருக்கு மேல ஒரு வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிளிப்பு மட்டும் அந்த வீடியோ மட்டும் கிராப் பண்ணணும். சைஸ் கம்மி பண்ணணும். இன்கேஸ் பெருசு பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க இப்படி பண்ணிக்கலாம். சைஸ் கம்மி பண்ணிட்டு, ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, அது அழகா வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து கம்மியாயிடும். இது போல கிராப் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸ்விட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ கிராப்புக்கு பக்கத்துல ஸ்விட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்ச் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க எடிட் பண்ணும்போது தப்பி தவறி கூட இந்த ஸ்விட்ச் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மேல நீங்க கிளிக் பண்ணிறாதீங்க. இத நீங்க கிளிக் பண்ணிட்டா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லேயரா இருக்கக்கூடிய இப்போ இந்த கீழ ஒரு வீடியோ லேயர் இருக்கு. அதுக்கு மேல தான் இப்போ நீங்க ஆட் பண்ண இந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது வந்து மேல ஒரு லேயரா தான் இருக்கு. அந்த வீடியோக்கு உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கிளிப் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய ஸ்விட்ச கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து பேக்கிரவுண்ட் லேயரா வந்து மாறிடும். அதாவது கீழ போயிடும். அதுல அந்த அந்த கிளிப் வந்து கீழ வந்து பேக்கிரவுண்ட் லேயரா வந்து போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஸ்விட்ச் வந்து கிளிக் பண்றேன். ஸ்விட்ச கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து இது வந்து கீழ போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கீழ வந்து ஒரு லேயரா வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ இத வந்து உங்களுக்கு தேவையான மாரி இத நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். இது போல நீங்க ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நான் திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுறேன். ஓகே. இப்ப இதுல ஸ்விட்ச் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம கட் அவுட் பார்க்கலாம். ஓகே. இப்ப இந்த கட் அவுட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீன் ஸ்கிரீன ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. நான் கட் அவுட் வந்து கிளிக் பண்றேன். கட் அவுட்ட கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இதுல கட் அவுட் சொல்லிட்டு இருக்கு. இந்த கட் அவுட்ட யூஸ் பண்ணி இப்போ ஒரு வீடியோ லேயர் வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அதோட பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கட் அவுட்ட யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து கிரீன் ஸ்கிரீன ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இதுல குரோமா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. குரோமா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து குரோமா கிளிக் பண்றேன். குரோமா கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க வந்து எந்த கலர ரிமூவ் பண்ணணுமோ, அந்த கலருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் இருக்கு. ரவுண்டா இருக்கு பாருங்க. அத கொண்டு போய் விட்டுருங்க. இப்ப நம்ம கிரீன் ஸ்கிரீன் அந்த கிரீன் கலர் தான் ரிமூவ் பண்ண போறோம். அதனால அந்த கிரீன் கலர் எது இருக்கோ, அதுல வந்து நீங்க பிளஸ்ஸ வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த அந்த கலர் மட்டும் ரிமூவ் ஆயிடும். இப்போ ஒயிட் மேல வந்து வைக்கிறேன் பாருங்க. ஒயிட் மேல வைக்கும்போது ஒயிட் கலர் மட்டும் ரிமூவ் ஆயிடும். இது போல எந்த கலர ரிமூவ் பண்ணணுமோ, அந்த கலர் மேல இத வைக்கும்போது, அந்த கலர் மட்டும் வந்து ரிமூவ் ஆயிடும். அந்த வீடியோவா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும். இது போல நீங்க வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். அந்த கிரீன் ஸ்கிரீன ரிமூவ் பண்றத பண்ணலாம். கிரீன் ஸ்கிரீன் மட்டும் இல்ல, ப்ளூ ஸ்கிரீனா இருக்கட்டும், அது ஒயிட்டா இருக்கட்டும், எந்த கலர் ரிமூவ் பண்ணணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழ வந்து ஸ்ட்ரென்த், ஷேடோ சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க இன்கிரீஸ் பண்ணும்போது அதுல வந்து கொஞ்சம் அழியும். அதுக்கேத்த மாரி நீங்க வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீடியோ கிளிப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாரி இத வந்து இன்கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அழகா நம்ம குரோமாவ யூஸ் பண்ணி நம்ம கிரீன் ஸ்கிரீன ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் கட் அவுட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலா ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே. நான் இப்ப இத வந்து இந்த லேயர் வந்து நான் டெலீட் வந்து பண்ணிக்கிறேன். தேவையில்ல எனக்கு. ஓகே. இப்ப நான் PIP ல வந்துட்டு நான் இன்னொரு கிளிப் வந்து ஆட் பண்றேன். ஓகே.
இப்போ வந்து பாருங்க பிஐபியில் ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த கிளிப் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய வீடியோ பேக்ரவுண்டில் மேலே ஒரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க கட் அவுட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து கட் அவுட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கட் அவுட் வந்து கிளிக் பண்ணுறேன். கட் அவுட் கிளிக் பண்ணிட்டு பிறகு அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் கட் அவுட் வந்து கிளிக் பண்ணுறேன். கட் அவுட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ அழகா கட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் கட் அவுட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கட் அவுட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணேன். அந்த வீடியோ கிளிப்புக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்க ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜூம் பண்ணி ப்ளே பண்ற பாருங்க. இப்போ ஜூம் பண்ணி ப்ளே பண்றேன். ஜூம் பண்ணி ப்ளே பண்ணும்போது இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அழகா வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த கட் அவுட்டை யூஸ் பண்ணி அந்த ஒரு வீடியோவோட அதை நீங்க ஆக்ஷன் பண்ணிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த கட் அவுட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நான் வந்து பழைய மாதிரியே பழைய நிலைமைக்கு கொண்டு வர பாருங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மாஸ்க் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். மாஸ்க் வந்து கிளிக் பண்ணிட்டேன். மாஸ்க் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாஸ்க் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கிளிப் எந்த சைஸ்ல எந்த வடிவத்துல வேணுமோ நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒப்பாசிட்டி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இதுலயே வந்து பார்டர் மாதிரி வருது. இப்போ உங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நடுவில் மட்டும் ரவுண்ட் பண்ணி நீங்க வந்து அழகா அதுக்குள்ள பேசணும் அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா தெரியும். அழகா வந்து எப்படி இருக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க வந்து வச்சுக்கலாம் உங்க வீடியோக்குள்ள ஒரு லேயரை வச்சு. ஓகே, இப்படி வந்து பாத்தீங்கன்னா அழகா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து டிஃப்ரெண்டா நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்க வந்து நீங்களா ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல வந்து இருக்கு. நீங்க அழகா தாராளமா வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்க பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிளெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பிளெண்ட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பிளெண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பிளெண்ட் ஆப்ஷன் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், அந்த ஒரு சில ரீல் வீடியோவா இருக்கட்டும், அதுல வந்து பாருங்க டெம்ப்ளேட் வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஏவி பிளேயர் டெம்ப்ளேட் அது போல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த ஏவி பிளேயர் டெம்ப்ளேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது போல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ லேயருக்கு மேல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இது போல நீங்க வந்து அந்த ஏவி பிளேயர் டெம்ப்ளேட்டை நீங்க வந்து இதுல இந்த வீடியோல ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஜூம் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பிளெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த பிளெண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல லைட்டு ஸ்க்ரீனு அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்க கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து அந்த பேக்ரவுண்ட் மறைஞ்சு அதுல இருக்கக்கூடிய எஃபெக்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வரும். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏவி பிளேயர் டெம்ப்ளேட் ஆட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்க்ரீன் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன்ல தான் வந்து செட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பிளெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ப்ளே பண்றேன் பாருங்க. இப்போ ப்ளே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்போ 2 வீடியோ இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த இது வந்து செட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இது போல நீங்க வந்து அழகா வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிளெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்றதுக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏவி பிளேயர் டெம்ப்ளேட் அப்படின்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த ஏவி பிளேயர் டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து நீங்க பயன்படுத்தி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கிளிப் அந்த பிஐபியில் போயிட்டு அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணுவீங்களா அதில் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு இதில் வந்து பிளெண்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனை கொடுக்கும்போது அந்த ஏவி பிளேயர் டெம்ப்ளேட் வந்து அழகாக அந்த வீடியோவில் வந்து செட் ஆகிடும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் செட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோ கிளிப் வந்து என்ன ஸ்பீடில் வரணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடு வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீடு இருக்கு பாருங்க. ஸ்பீடு வந்து கிளிக் பண்ணுறேன். ஸ்பீடை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது வேகமாக போகும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க. இப்போ ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் ப்ளே பண்ணுற பாருங்க. இப்போ அந்த வீடியோ கிளிப்போட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக போகுது. இதை நீங்கள் ஸ்பீடு கம்மி பண்ணோம் அப்படின்னா இது போல கம்மி பண்ணுங்க. 0 வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக வந்து மூவ் ஆகும். இது போல் அந்த வீடியோ கிளிப்போட அந்த ஸ்பீடை நீங்கள் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்பீடு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரீல் வீடியோ மேக் பண்ணுறாங்க அப்படின்னா சில இடத்துல ஸ்லோவாக வர மாதிரி சில இடத்துல ஸ்பீடாக வர மாதிரி காமிப்பாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேயருக்கு கீழேயும் நம்ம வந்து ஸ்பீட் செட் பண்ணலாம். நம்ம மேலே ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் ஸ்பீடை வந்து செட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்பீடுக்கு அப்புறம் ரீப்ளேஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரீப்ளேஸ் அப்படின்றது இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ கிளிப்பை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு லேயராக வந்து இது போல் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு பதிலாக ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் இருக்கக்கூடிய ரீப்ளேஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ரீப்ளேஸ் வந்து கிளிக் பண்ணுற பாருங்க. ரீப்ளேஸ் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ கேலரி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க நான் வேற ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த கிளிப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து தேவையான மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கிளிப்புக்கு பதிலாக இப்போ நீங்கள் வேற என்ன கிளிப் கொடுத்தீங்களோ அது வந்து ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு வந்து இப்போ வேறு கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இது போல் நீங்கள் வந்து அந்த கிளிப்புக்கு பதிலாக வேறு கிளிப்பு வைக்கணும் அப்படின்னா அந்த ரீப்ளேஸ் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வாய்ஸ் எஃபெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஓகே, இப்போ அடுத்து வாய்ஸ் எஃபெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபால்ட்டாக ஒரு கிளிப் வந்து நீங்க ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, லேயர் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கிளிப்பில சவுண்ட் வந்து வரும். அந்த சவுண்டுக்கு ஏத்த மாரி, அந்த வாய்ஸ்க்கு ஏத்த மாரி இதில வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. இதுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி குடுக்கும். சேஞ்ச் பண்ணி குடுக்கும். வாய்ஸ் எஃபெக்ட். ஓகே, இதுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த எஃபெக்ட் வந்து நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க காப்பி அப்படின்னா, இந்த கிளிப் வந்து இன்னொரு காப்பி ஆயிடும். இப்போ வந்து பாருங்க 2 காப்பி ஆயிடுச்சு. இப்போ டபுள் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல நீங்க வந்து மேல சொல்லிட்டு காப்பி பண்ணி அந்த வீடியோல வைக்கணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இத நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, டூப்ளிகேட் அப்படின்னா, இப்போ ஒரு கிளிப் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதே கிளிப் நம்ம பின்னாடியும் வேணும் அப்படின்னா, பின்னாடி வைக்கணும் அப்படின்னா, டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா, அதே கிளிப் வந்து பின்னாடி வந்துரும். இது தேவையான மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது போல நீங்க வந்து காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, நீங்க டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நம்ம வந்து இப்போ டூப்ளிகேட்டா பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரீஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு இமேஜ் தேவைப்படுது. அந்த வீடியோ கிளிப்புக்கு இடையில ஒரு இமேஜ் மட்டும் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல, இப்போ அந்த இமேஜ் ஃப்ரீஸ் பண்ணி நீங்க வந்து அதுல வந்து எதனா வாய்ஸ் குடுக்கணும், எதனா பண்ணணும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஃப்ரீஸ் வந்து பண்ணி ஒரு இமேஜா நம்ம வந்து அதோட டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஃப்ரீஸ் வந்து பண்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஃப்ரீஸ் பண்றேன். தேவையான மாரி மேல இருக்கக்கூடிய அந்த கிளிப்பை பாருங்க. கீழ இருக்கக்கூடிய அந்த லேயர் கிளிப்பை பார்க்காதீங்க. இப்போ நம்ம வந்து மேல இருக்கக்கூடிய லேயர் தான் நம்ம வந்து எடிட் பண்றோம். ஓகே, அந்த பிஐபி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்றோம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் வந்து குடுக்குறேன். ஃப்ரீஸ் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இமேஜா வந்து மாறிடும். இப்போ வந்து பாருங்க, இது வந்து ஒரு இமேஜா வந்து மாறிடுச்சு பாருங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்றேன் பாருங்க. ப்ளே பண்ணும்போது இப்போ வீடியோ கிளிப்புக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ கிளிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபோட்டோ கிளிப்பு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ கிளிப் அப்படின்றதா வரும். இப்போ இது போல நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து நிலையா ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரீஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரீஸ்க்கு அப்புறம் ரிவர்ஸ் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க ஒருத்தவங்க ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த வீடியோல நீங்க ரிவர்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அவன் முன்னாடி ஓடுறான் அப்படின்னா, அவன் வந்து பின்னாடி ஓடுவான். இது போல வந்து ரிவர்ஸ் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளிப்பை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸை கிளிக் பண்ணும்போது இது போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது போல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ஆகும். ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரிவர்ஸில் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஓகே, இது போல நீங்கள் ரிவர்ஸில் செட் பண்ணோம் அப்படின்னா, அந்த கிளிப்பை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் சொல்கிறது வந்து புரியாது. நான் ஒவ்வொரு ஆப்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, அதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே பிஐபி அப்படின்ற அந்த ஆப்ஷன் தான் நம்ம பார்த்தோம். நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அதில் ஒரு சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பாருங்க, இதில் ப்ரீ கட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீ கட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ ப்ரீ கட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரீ கட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரீ கட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த கிளிப்பை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் லேயர் ஆட் பண்ணல, அந்த கிளிப்பை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் நீங்கள் வந்து தேவையான இடத்துல கட் பண்ணிக்கலாம். இது போல் எந்த இடத்துல அந்த ப்ரீவியஸ் ஃப்ரேமு, ஜூமு இது போல் நீங்கள் வந்து எந்த இடத்துல எது வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணணும்னா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கட் ஆகிடும். இப்போ இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி இப்படி வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த பாதி மட்டும் வேண்டாம், எனக்கு மீதி எனக்கு வேணும் அப்படின்னா இது போல் நீங்கள் கட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். சென்டர் கட்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்பிட் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல எந்த இடம் வரைக்கும் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஸ்பிட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த டைம் லைனை வச்சுட்டு அந்த லைனை வச்சுட்டு இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரீ கட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகே, ஸ்பிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெலிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெலிட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து பாருங்கள், டெலிட் வந்து போகலாம். இப்போ இதில் வந்து கீழே நிறைய நம்ம ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப் தேவை அப்படின்னா அதை வந்து ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்பிட் பண்ணுற பாருங்க, இதை வந்து செலக்ட் பண்ணி ஸ்பிட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எந்த கிளிப்பை மட்டும் எனக்கு தேவையில்லை, அதனால் இதில் இருக்கக்கூடிய டெலிட்டை கொடுத்து நான் டெலிட் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இது போல் டெலிட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் டெலிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வால்யூமு. இப்போ வந்து பாருங்கள், இந்த வால்யூமை கிளிக் பண்ணி இப்போது நீங்கள் நிறைய கிளிப்பாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ குறிப்பாக இந்த கிளிப்புக்கு எனக்கு வால்யூம் வேண்டாம் அப்படின்னா, எந்த கிளிப்புக்கு வால்யூம் உங்களுக்கு வேண்டாமோ அந்த கிளிப்பை இது பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பாருங்கள், இதில் வால்யூம் ஐக்கான் இருக்குது. இதை மியூட் பண்ணோம் அப்படின்னா மியூட் பண்ணிக்கலாம். இல்லை சவுண்டு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுமோ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே, அதுக்கப்புறம் கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த கிளிப்புக்கு ஆடியோவை மட்டும் நான் வந்து எடிட் பண்ண போகிறேன், அந்த வீடியோவை நான் எடிட் பண்ணல, ஆடியோ மட்டும் தனியாக நான் வர வச்சு எடிட் பண்ணோம் அப்படின்னா இது போல் இந்த கிளிப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கிளிப்புக்கு ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இப்போ நான் இந்த கிளிப்பில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக அந்த கிளிப்பாக வந்து மாறிடும். இப்போ வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை மட்டும் நீங்கள் இதுக்கப்புறம் எடிட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி அந்த கிளிப்பை மட்டும் அந்த கிளிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ மட்டும் நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வால்யூம்லே இப்போ வந்து எந்த கிளிப்புக்கு உங்களுக்கு வந்து நாய்ஸ் பேக்ரவுண்டில் நாய்ஸ் வருதோ, இப்போ வந்து ஒரு வீடியோ கிளிப்பாக இருக்கட்டும் ஆடியோ இருக்கட்டும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பின்னாடி நாய்ஸ் வருது, அந்த வீடியோ கிளிப்பில் நாய்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா சவுண்டில் தேவையில்லாத சவுண்ட்லாம் சத்தம்லாம் வருது அப்படின்னா இதில் டிநாய்ஸ் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பின்னாடி வர அந்த தேவையில்லாத சவுண்ட் அந்த இறைச்சலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிநாய்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேயே அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பேக்ரவுண்ட் நம்ம கொடுக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் நான் செலக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து நம்ம யூடியூப் சைஸில் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வீடியோ கிளிப்போ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதில் ஃப்ரீயாக நான் வந்து ஒரு நார்மல் சைஸில் ரீல்ஸ் சைஸில் ஒரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்காக எம்டியாக காமிக்குது. அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மிக்சிங் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு சில பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய கேலரியில் வச்சிருக்கக்கூடிய அந்த இமேஜ் தான் நான் வந்து பேக்ரவுண்டாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட இதில் வந்து கேலரியில் இருக்க இமேஜ் கேலரி ஐக்கான் இருக்குது, அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம். இதிலே பிளர் இருக்குது, பிளர் பண்ண அதே வீடியோவை பிளர் பண்ணி கூட நம்ம வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். அது இப்போ வந்து நான் கேலரி ஐக்கான் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்கள் இது வந்து எனக்கு பேக்ரவுண்டாக ஆட் ஆகிடுச்சு. இது போல் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்ரவுண்டாக ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து பாருங்கள் தனித்தனியாக நிறைய கிளிப்ஸ் வந்து எனக்கு வந்து இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து நிறைய கிளிப்ஸை வந்து நான் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிளிப்பில் மட்டும்தான் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட் ஆகும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து பாருங்கள் சைடில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டபுள் டிக் இருக்கும், அப்ளை டு ஆல் கிளிப்ஸ்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இப்போ பேக்ரவுண்ட் அப்ளை டு ஆல் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த பேக்ரவுண்டு எல்லா கிளிப்புக்கும் எத்தனை நீங்கள் கிளிப்பாக கட் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகிடும். இது போல் டோட்டலாக எல்லாத்துக்கும் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வேறு வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கிளிப்பாக போய்ட்டு நீங்கள் தனித்தனியாக பேக்ரவுண்ட் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பேக்ரவுண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த ஸ்பீட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்பீட் அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிளிப்போட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்லோவாகனா கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி பார்த்து தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் க்ரோஸ் ரேட் இருக்குது. நம்ம வந்து இப்படியே நம்ம வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறது இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை தெரிஞ்சால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக இதை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ப்ராக்டிக்கலாக இதை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்பீடை இதன் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதிலே வந்து பாருங்கள் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அனிமேஷன் இதிலே வந்து பாருங்கள் அந்த கிளிப்போட அனிமேஷன் இதில் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன் அவுட்டு காம்போ லூப்னு சொல்லிட்டு இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஏஐ கட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏஐ கட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஏஐ கட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ எடிட் பண்ணுறது, இதில் நோ ஆடியோ சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு ஆடியோ அது போல் கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராப் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ கிளிப்பை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணியோ இல்லை கம்மி பண்ணியோ நீங்கள் கட் பண்ணுறதுக்காக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இது போல் நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்விட்ச் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்விட்ச் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இது வந்து பேக்ரவுண்ட் லேயராக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு லேயரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்விட்ச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இது பேக்ரவுண்ட் லேயரை நான் பிஐபி லேயராக வந்து மாற்ற போகிறேன். ஓகே, நான் ஸ்விட்ச் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்கள் இப்போ பிஐபி லேயராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை கொண்டு வந்து நம்ம தேவையான இடத்துல வந்து வச்சுக்கலாம். அதாவது அந்த வீடியோ கிளிப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் ஆகிருக்கும். இது ஜூம் கம்மி பண்ணிக்கலாம். ஜூம் கம்மி பண்ணியாச்சு. இந்த வீடியோக்கு மேலே இப்போது அந்த லேயரை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இதில் வந்து ஸ்விட்ச் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்விட்சை பார்த்தோம். அது வந்து நம்ம பிஐபியில் பார்த்தோம். இது வந்து நார்மல் பேக்ரவுண்ட் லேயரில் பார்த்தோம். இப்போ நீங்கள் பிஐபிலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து பிஐபியாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து ஸ்விட்ச் வந்து பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதில் கட் அவுட் சொல்லிட்டு இருக்குது. கட் அவுட் வந்து பார்க்கலாம். இப்போ கட் அவுட் ஆல்ரெடி கட் அவுட்னா என்ன சொல்லிட்டு பார்த்தாச்சு. இது கட் அவுட் அப்படின்றது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, குரோமா அப்படின்றது கலர்ஸை ரிமூவ் பண்ணுறது, க்ரீன் ஸ்க்ரீனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட் அவுட்க்கு அப்புறம் வந்து பாருங்கள் மாஸ்க்கு. ஓகே, மாஸ்க் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் அழகாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ கிளிப்பை நீங்கள் வந்து வச்சுக்கலாம்.
ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒப்பாசிட்டி. ஓகே, ஒப்பாசிட்டி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணும்போது இப்போ அந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் டிம்மாக வந்து காமிக்கும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்லா தெரியும், இல்லைனா மங்கலாக தெரியும். இது போல் நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரீப்ளேஸ். இப்போ ரீப்ளேஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரீப்ளேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ ஒரு பேக்ரவுண்ட் லேயராக நீங்கள் செட் பண்ணிக்கிங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கல, நான் வந்து வேற ஒரு பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணோம் அப்படின்னா, வேற ஒரு லேயர் வேற ஒரு வீடியோ இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இதில் ரீப்ளேஸ் இருக்குது. ரீப்ளேஸ் கிளிக் பண்ணி அப்படியே கேலரி ஓப்பன் ஆகிடும். இப்போ கேலரியில் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் எந்த வீடியோவை நீங்கள் வந்து வைக்கணுமோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துறீங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கு பதிலாக இப்போ நீங்கள் என்ன வீடியோ ஆட் பண்ணீங்களோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்காக ரீப்ளேஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் வாய்ஸ் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அதில் அந்த வீடியோ கிளிப்பில் வாய்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எஃபெக்ட் அதில் நிறைய வாய்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டூப்ளிகேட் அப்படின்னா இந்த கிளிப்பை இன்னொரு கிளிப்பாக மாற்றலாம். இப்போ டூப்ளிகேட் கிளிக் பண்ணுற பாருங்க, அதே கிளிப்பு மறுபடியும் பக்கத்தில் ஒரு கிளிப்பாக வந்துருச்சு. இது போல் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரொட்டேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரொட்டேட் வந்து கிளிக் பண்ணலாம். ஓகே, ரொட்டேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த வீடியோ லேயர் வந்து திரும்பி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது போல் ரொட்டேட் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நீங்கள் வந்து திருப்பணும் அப்படின்னா கூட இது போல் நீங்கள் ரொட்டேட் வந்து பண்ணிக்கலாம், ஃப்ளிப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ரொட்டேட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஃப்ரீஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரீஸ் அப்படின்றது இப்போ வந்து வீடியோ கிளிப் அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள் வீடியோ கிளிப் இருக்குது. இப்போ அந்த வீடியோ கிளிப் நான் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகாக அந்த வீடியோ வந்து வரும். இப்போ இந்த வீடியோ கிளிப்பில் ஒரு இமேஜ் வேணும், அந்த இமேஜை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி இமேஜாக வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா ஃப்ரீஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இது வந்து ஒரு இமேஜாக மாறிடும். நடுவில் ஒரு இமேஜ் கிளிப் வந்துச்சு பாருங்கள், இது வந்து ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு போயிடலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகலாம். இது வந்து நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து இது வந்து பயன்படும். ஓகே, இப்போ ஃப்ரீஸ் அப்படின்றது வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ரிவர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கிளிப்பை ரிவர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ரிவர்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து வரும். ஆல்ரெடி நம்ம ரிவர்ஸ் அப்படின்றது பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பாருங்கள் EASE சொல்லிட்டு இருக்குது. இது வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம கடைசியாக கீ ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து ஒரே ஒரு லேயர் தான் வச்சிருக்கேன். இப்போது இந்த EASE இந்த கீ ஃப்ரேம் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து இப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே ஒரு PIP லேயரோ அல்லது ஸ்டிக்கரோ டெக்ஸ்ட்டோ எதுனா ஒன்று நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். எதுனா ஒரு லேயர் ஆட் பண்ணியிருந்தால் தான் இந்த கீ ஃப்ரேம் அப்படின்றது ஒர்க் ஆகும். இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த கீ ஃப்ரேம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு லேயர் மேலே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு கிளிப் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அந்த வீடியோவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கரில் வந்துடுறேன். ஸ்டிக்கரில் வந்துட்டு இந்த ஃபயர் இருக்குது, இது வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து கொடுத்துட்ட பிறகு இது தேவையான இடத்துல ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் வேணுமோ ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்கள் இது வந்து ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சேம் ஒரே மெத்தட் தான். ஓகே, இப்போ வந்து இது வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு இப்போ வந்து இது வந்து நம்ம நவுறு வைக்க போகிறோம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண வைக்க போகிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து ஒரே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து நம்ம அது வந்து அழகாக உங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் கீ ஃப்ரேம் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இப்போ நான் இந்த லைனை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு மேலே வந்து பாருங்கள் கீ ஃப்ரேம் ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க, டிக்கு அது பக்கத்தில் ப்ளஸ் இருக்கு பாருங்கள், முக்கான மாதிரி இது வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது இப்படி வந்து வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு இங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிடும். இப்போ கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் பக்கத்தில் லைட்டாக தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போது இது எந்த இடத்துல மூவ் ஆகும், எப்படி மூவ் ஆகணுமோ எந்த இடத்துல மூவ் ஆகணுமோ வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் தள்ளி வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நான் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வைக்கிறேன். இப்போது இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி வந்து தள்ளிட்டு இப்போ இதை வந்து நான் அப்படி ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, மறுபடியும் லைட்டாக அப்படி தள்ளி இப்படி இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். நான் இன்னும் ஜூம் பண்ணி இப்படி வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் தள்ளிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். நான் மறுபடியும் இங்கே தள்ளிட்டு லைட்டாக ஜூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, மறுபடியும் நான் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறேன். கீ ஃப்ரேம் வச்சுட்டு நான் இங்கே கொண்டு வந்து லைட்டாக ஜூம் பண்ணுறேன். ஓகே, நான் கடைசியாக இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் கடைசியாக ஃபைனலாக வச்சு முடிச்சிட்டேன். இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இது ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணும்போது நான் எங்கெல்லாம் நகர்த்தணும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போகும். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது. இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கராக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துலாம் நீங்களாக வந்து மூவ் பண்ணணுமோ, நீங்களாக வந்து அனிமேஷன் மாதிரி செட் பண்ணணுமோ இது போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அழகாக நீங்கள் மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் அப்படின்றது யூஸ் ஆகுது.
நீங்கள் ஸ்டிக்கராக இருக்கட்டும், எஃபெக்டாக இருக்கட்டும், எது வேணால் நீங்கள் இது போல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீடியோக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்காக தான் கீ ஃப்ரேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆப்ஷன் பற்றி நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து கடைசியாக நீங்கள் முழுசாக எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே வந்து பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எக்ஸ்போர்ட் இருக்குது. எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ரிசொல்யூஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து ரிசொல்யூஷன்ஸ்லேயே வந்து பாருங்கள், இதில் உங்களுடைய மொபைலோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து 1080p 2K 4K அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் கெப்பாசிட்டி பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட்டு, உங்கள் ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வீடியோக்கு அது வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நார்மலாகவே 30 FPS இது போல் தான் 1080p இதெல்லாம் யூடியூப்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மேட் MP4 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாமே கரெக்டாக அப்படி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அழகாக இது போல் எக்ஸ்போர்ட் வந்து ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் இது போல் அழகாக வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த வீடியோவை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ரீல் வீடியோ மேக் பண்ணிக்கலாம், அதில் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், யூடியூப்பில் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக எடிட் பண்ணி முடிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபைனலாக பேக் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதில் டிராஃப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. டிராஃப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாதிலே இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போது எங்கேயாவது ஒரு வேலை வந்துடுது, திடீர்னு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது எல்லா எஃபெக்ட் டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிடுவீங்க. ஆட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிட்டே இருக்கும்போது இதில் பேக் ஐக்கான் இருக்குது. பேக் ஐக்கான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் டிராஃப்ட் கேட்கும். அந்த டிராஃப்ட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து டிராஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இதில் டிராஃப்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் தெளிவாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மறுபடியும் நியூ ப்ராஜெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ வந்து ஒரு லேயரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து இது வரைக்கும் நான் எடிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாதியிலே எனக்கு வந்து வேறு வேலை வந்துருச்சு, நான் பாதியிலே போகணும் அப்படின்னா கட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது அப்படியே இருக்கணும், நான் மீதி வந்து அப்புறமா எடிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இதில் பேக் ஐக்கான் இருக்குது. இதை கொடுத்தீங்க அப்படின்னா மேலே வந்து டிராஃப்ட், டிஸ்கார்ட் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டிராஃப்ட் தான் கொடுக்கணும். டிஸ்கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பண்ண எடிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் மீட் எடுக்கவே முடியாது. அதனால் டிராஃப்ட் தான் கொடுக்கணும். டிராஃப்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து டிராஃப்ட்டில் இருக்கும். நீங்கள் திரும்ப எப்போனா இன்ஸ்டாட் அப்படின்ற இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வந்துட்டு இப்போது நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ண இந்த டிராஃப்ட் வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் திரும்ப வந்து எதில் விட்டீங்களோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் அதில் வந்து நிறைய அடிபட்டிருக்கேன். நான் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது தூக்க கலைப்பில் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் வந்து அதில் டிராஃப்ட் கொடுத்து பார்த்தா டிஸ்கார்ட் கொடுத்துட்டேன். மொத்த எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அப்புறம் நான் எப்படியாவது ரெக்கவர் பண்ணலாம் பார்த்தேன், ரெக்கவர் பண்ணவே முடியாது. அதனால் நான் முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு ஆன மாதிரி நீங்களும் வீடியோ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் எதுனா கொடுத்து விட்றாதீங்க. நீங்கள் பேக் வரும்போது டிராஃப்ட் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இது போல் வீடியோ இருக்குது அப்படின்னா இதில் வந்து இது போல் நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் டிராஃப்ட்டில் வச்சுருக்கீங்க எடிட் பண்ணி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் 3 டாட் இருக்குது. இந்த 3 டாட் கிளிக் பண்ணி ரீநேம் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். ரீநேமை நீங்கள் கொடுத்து இப்போது அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்கான நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த வீடியோ, அதுக்கு அந்த வீடியோ சொல்லிட்டு நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போல் நேம் செட் பண்ணிங்க அப்படின்னா அது அழகாக வந்து அந்த வீடியோ தான் சொல்லிட்டு நம்ம அழகாக எடுத்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோ நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ராஜெக்ட் நேம் போட்டு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இந்த ஆப் வந்து உங்களுக்கு டோட்டலாக எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த ஸ்டெப்பை எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.